அன்பானவர்களே, நீங்கள் லேவியராகமம் 11ஆம் அதிகாரம் முழுசாக படிச்சீங்கன்னா தெரியுங்க. அந்த அதிகாரத்தில் ஃபுல்லாக ஆண்டவர் என்ன சொல்வாருன்னா, நீங்கள் இதை சாப்பிடணும், இதை சாப்பிடக்கூடாதுன்னு பாருங்க. அதாவதுங்க, பறவைகள்லாம் இந்த பறவைகளை சாப்பிடுங்க, இதை சாப்பிடாதீங்க. ஊர்வனம்னா இவைகளை சாப்பிடாதீங்க. இப்போ உதாரணத்துக்கு பள்ளி இதெல்லாம் அவர் சொல்லுவார், நீங்கள் சாப்பிடாதீங்கன்னு சொல்லுவாருங்க. பள்ளி விழுந்தது கூட என்ன சொல்லுவார், நீங்கள் அந்த பாத்திரத்தை நல்லா கழுவித்தான் யூஸ் பண்ணணும்பாங்க. பாத்திரம்னா மண்பாண்டம்னா உடச்சி போடுங்கன்னே சொல்லுவாருங்க. பார்த்தீங்களா, இதுலேருந்து கடவுளோட காரியத்தை யோசித்து பாருங்களேன். கடவுள் முதர்ந்தே ஜனங்களை எந்த அளவுக்கு நேசிச்சிருக்காரு பாருங்களேன். நம்ம நினச்சிக்கிறோம் சட்ட திட்டங்களை, இது சாப்பிடக்கூடாது, இது தீட்டு அப்படின்னு நம்ம நினைக்கிறோம். ஆனால் அதை அவர் தீட்டா சொல்லலைங்க. நமக்கு அது அன்ஹெல்த்துன்னு நினைக்கிறாருங்க. அது ஹெல்த்தியான ஃபுட்டு தான் நம்ம சாப்பிடணும்னு நினைக்கிறாருங்க. எனவே தான் அவர் அது நம்ம நல்லா இருக்கணுங்கிறதுக்காகவே அவர் பிரமாணங்களும் கொடுத்தாருங்க. தேங்க்யூங்க. காட் பிளஸ் யூங்க.